மதுவிலக்கு விவகாரம் தொடர்பாக முதலமைச்சருடன் திமுக பொருளாளர் ஸ்டாலின் விவாதம் நடத்த தேவையில்லை என அந்த கட்சியின் செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் தெரிவித்துள்ளார். திருவாரூரில் தந்தி தொலைக்காட்சிக்கு பேட்டி அளித்த அவர், பாஜக ஆளும் மாநிலங்களில் மதுவிலக்கு இல்லாதபோது மத்திய அமைச்சர் பொன் ராதாகிருஷ்ணனின் கேள்வியும் பொருத்தமற்றது என்றும் தெரிவித்தார். இந்த கேள்வியெல்லாம் தேவையற்ற கேள்வி. இதை பற்றி ஒரே மேடையில் விவாதிக்க வேண்டிய அவசியம் இல்லை. மதுவிலக்கு 1971ஆம் ஆண்டில் திமுக ஆட்சி காலத்தில் ரத்து செய்யப்பட்டது. 74ஆம் ஆண்டு மறுபடியும் மதுவிலக்கு அமுல்படுத்தப்பட்டது. அதுவும் திமுக ஆட்சி தலைவர் கலைஞர் அவர்களுடைய ஆட்சி காலத்திலே தான். ஆனால் 81ஆம் ஆண்டு மீண்டும் எம்ஜிஆர் வந்த பிறகு மதுவிலக்கை ரத்து செய்கிறார். இப்பொழுது உள்ள மது பழக்கம் அல்லது மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டு மீண்டும் மதுவிலக்கு ரத்து செய்யப்பட்டது அதிமுக ஆட்சி காலத்தில். அதுதான் இன்றைக்கு தொடர்கிறது. அதைவிட மோசமாக முதலமைச்சர் ஜெயலலிதா அரசாங்கமே மது விற்பனைக்கு செய்வதற்குரிய வழிகளையும் கண்டுபிடித்து அரசாங்கமே இன்றைக்கு மது விற்றுக் கொண்டிருக்கிறது என்ற நிலையை உருவாக்கியவர் ஜெயலலிதா. இதில் ஜெயலலிதாவோடு விவாதிப்பதற்கு ஒன்றுமில்லை, பொன் ராதாகிருஷ்ணன் அது குறித்து பேசுவதற்கும் ஒன்றுமில்லை. காரணம், அவர்கள் ஆட்சி செய்கிற எந்த மாநிலத்திலும் மதுவிலக்கு இல்லை.